ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் மாத சிவராத்திரி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்ற தெய்வ திருக்கல்யாணம். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவில் வெளிக்கோடை திருநாள் வண்ண மலர்கள் நடுவே காட்சி கொடுத்த உற்சவர் தாயார். பட்டீஸ்வரம் அருள்மிகு துர்க்கையம்மன் கோயிலுக்கு புதிய தேர் வைபவமாக நடைபெற்ற தேர் வெள்ளோட்டம். தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற சனிமகா பிரதோஷம் அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் மாத சிவராத்திரியை முன்னிட்டு தெய்வ திருமண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தின் மேடைகள் மீது ஸ்ரீ சோமநாயகி சமேதராக சோமஸ்கந்த மூர்த்தியையும் அருள்மிகு காமாட்சி அம்பாளையும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். சிவாச்சாரியார்கள் கலசத்தை பிரதிஷ்டை செய்து சங்கல்பம் செய்து கொண்டதும் கும்பாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கவசங்களும் கிரீடங்களும் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு கங்கண தாரணம் நடத்தி சுவாமிக்கு யக்னோபவீதம் சாற்றப்பட்டது. பின்னர் தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் மாங்கல்ய பூஜை செய்து மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. பின்னர் அருள்மிகு காமாட்சி அம்பாளுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்து அர்ச்சதை தூவி உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து பிரத்யேக குண்டத்தில் மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் சாயரற்றையிட்டு கற்பூர ஆரத்தி காட்டி பலவித தீபங்களுடன் சஸ்திரங்கள் கொண்டு உபச்சாரம் செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். 108 திவ்ய தேசங்களில் இரண்டாவது ஸ்தலமாக விளங்கும் உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோயிலில் வெளிக்கோடை திருநாள் பூச்சாற்று வைபவம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்குள் சென்று வெள்ளித்தோளுக்கிணியானில் உற்சவர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை அமர்த்திக் கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். நாச்சியாருக்கு பச்சை கரை வைத்த மஞ்சள் குங்குமப்பூ நீர் தெளித்த வெண்ணிற பருத்திச் சேலை கட்டி ஒட்டியானத்துடன் வைரத்தோடும் மாட்டலும் அணிவித்து திருமார்பில் எம்பெருமான் பதக்கத்தோடு திருமாங்கல்யம் வைத்து திருமுடியில் கிரீடமும் அதன்மேல் மகிழம்பூ மலர்ச்சரமும் சுற்றி அழகாக அலங்கரித்திருந்தனர். நாச்சியாரை ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பிரகாரங்களை சுற்றி வலம் வரச் செய்தனர். பிறகு 4 கால் மண்டபத்தை அடைந்ததும் அரையர் சேவையோடு பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. அரையர் சுவாமிகள் பாடல்கள் பாடியபடி இருக்க நாச்சியார் மீது மெல்லிய வெண்பருத்தி ஆடை போர்த்தி நறுமண மலர்ச்சரங்களோடு மல்லிகை சரங்களும் வைத்து பிரத்யேகமாக செய்த மலர்போர்வையும் போர்த்தப்பட்டது. பின்னர் தாயார் மீது நறுமண திரவியங்கள் தெளிக்கப்பட்டதும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய பொதுஜன சேவையும் நடத்தி நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். கும்பகோணம் அருகே புகழ்பெற்ற துர்கை ஸ்தலமாக விளங்கும் பட்டீஸ்வரம் அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ தேனுபுரீஸ்வர சுவாமி கோவிலுக்கென புதிதாக வடிவமைக்கப்பட்ட தேரின் வெள்ளோட்டம் நடைபெற்றது. இலுப்பை மரத்தினாலான புதிய தேரை கோயில் ராஜகோபுரத்தின் முன்பு நிறுத்தியிருந்தனர். 2 குதிரைகள் பூட்டப்பட்டு சிம்மங்கள் இருபுறம் காவல் காக்கும் திருத்தேரில் பிரதான கலசத்தை வைத்து மலர் தோரணங்களால் அலங்கரித்திருந்தனர். 40 டன் எடை கொண்டு 19 அடி அகலம் 48 அடி உயரத்தில் அமைந்த இந்த புதிய தேரை ஆலய அதிகாரிகள், உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்ததும் தேர் வெள்ளோட்டம் துவங்கியது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் தேரை வடம் பிடித்து இழுக்க பிரம்மாண்ட திருத்தேர் ஊரை சுற்றி வலம் வந்தது. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் வைகாசி மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலயத்தின் 5ஆம் பிரகாரத்தில் 1000 கால் மண்டபம் அருகே வீற்றிருக்கும் மகாநந்திக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகப் பொடி, மஞ்சள், தேன், பஞ்சாமிர்தம், பால், தயிர், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர்.
ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மனமுருக வேண்டி தரிசிக்க நந்தி பகவானுக்கு வண்ண நறுமண மலர் மாலைகள் சாற்றி தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர அரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் கொடுத்த வண்ண மலர்கள், அருகம்புல், வில்வம் ஆகியவற்றால் நந்தியம்பெருமானுக்கு புஷ்பாபிஷேகமும் செய்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். சென்னை அமைந்த கரையில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் தீர்த்த பேரரை அபிஷேக பீடத்தின் மேல் எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை நடத்தியதும் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் நீர் நிரப்பப்பட்ட பிரத்யேக பாத்திரத்தில் தீர்த்த பேரரை மூழ்கச் செய்து மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்க தீர்த்தவாரி வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். இதைத் தொடர்ந்து தீர்த்த பேரரை ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் அருகே எழுந்தருளச் செய்து கும்ப தீபம் காட்டப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மகாமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு முத்துப்பல்லாக்கு வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவர் அம்மனுக்கு கிரீடம் சூட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து காசு மாலையுடன் ஆபரணங்கள் அணிவித்து புதுப்பட்டு சேலை கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து வண்ண மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லாக்கில் குருவிற்கு செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தாரை தப்பட்டைகள் முழங்க வீதி உலா துவங்கியது. சர்வலங்காரத்துடன் முத்துப்பல்லாக்கு எனும் புஷ்ப பல்லாக்கில் பல்வேறு வீதிகள் வழியாக அம்மன் பவனி வர ஏராளமானோர் கற்பூர ஆரத்தி காட்டி பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் பாண்டமங்கலத்தில் உள்ள பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வெங்கடரமண சுவாமி திருக்கோயிலில் திருக்கோடி தீபமேற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் உற்சவர் பெருமாளுக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து மஞ்சள் வஸ்திரம் கட்டி மலர் கிரீடம் சூட்டி அலங்காரம் செய்து நிறுத்தியிருந்தனர். சுவாமிக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து உற்சவருக்கு தீபாரத்தி காட்டி பொதுஜன சேவை நடைபெற்றதும் மூலஸ்தானத்திலிருந்து திருக்கோடி தீபத்தை ஏற்றி வந்து உற்சவருக்கும் பரிவார தெய்வ சன்னதிகளில் வீற்றிருந்த தெய்வங்களுக்கும் ஆரத்தி காட்டியபடி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கொடிமரம் அருகே உள்ள தீபக்கம்பத்தில் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து கம்பத்திற்கு சந்தன குங்குமம் வைத்து மலர் மாலைகள் சாற்றி அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. ஈரோடு மாவட்டம் தேவபுரம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு வெள்ளை விநாயகர் திருக்கோயிலில் சங்காபிஷேக பூஜைகள் நடைபெற்றன. கோயில் வளாகத்தின் மேடை மீது பிரதான கலசத்தையும் 108 வெண்சங்குகளையும் வைத்து பூஜைகளை துவக்கினர். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதியபடி பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமத்தை வளர்த்தனர். பக்தர்கள் பலவித மூலிகைப் பொருட்களை எடுத்து வந்து சேர்ப்பித்ததும் குண்டத்தில் அவற்றை இட்டு மந்திரங்கள் ஓதியபடி மகாபூர்ணாகுதியும் சமர்ப்பித்தனர். இதையடுத்து குண்டம் மற்றும் கலசத்துடன் சங்குகளுக்கு ஆரத்தி கட்டப்பட்டது. தொடர்ந்து கோயில் கருவறையில் நாகதேவதைகளோடு அமர்ந்து அருள் புரியும் வெள்ளை விநாயகருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். இதையடுத்து கணநாதனுக்கு கலசாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து சங்காபிஷேகமும் நடத்தினர். தொடர்ந்து மூலவருக்கு வெண்பட்டு கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து பலவித பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து கும்பதீபம் மற்றும் பஞ்சகற்பூர ஆரத்தியோடு ஏக தீபம் காட்டப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த பொன்மூர் சந்தியில் அமைந்திருக்கும் அருள்மிகு காரிய சித்தி தரும் ஆரிய பாப்பாத்தியம்மன் கோவில் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு நாதஸ்வரம் இளதாளங்கள் முழங்க அருள்மிகு காளியம்மன் கோயிலில் மூலவர் முன்பு மலர் தட்டுகளை வைத்து பூஜைகள் செய்தனர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளை மின்விளக்கு வாகனத்தில் அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். கேரளத்து செண்டை வாத்தியங்கள், நாதஸ்வரம் இளதாளங்கள் முன்னே செல்ல நரசிம்மமூர்த்தி இரணியனை வதம் செய்யும் பிரம்மாண்ட உருவமாக காட்சிப்படுத்தியவாறு வீதி உலா அழைத்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அருள்மிகு ஆரிய பாப்பாத்தி அம்பாளை தரிசித்து வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூரில் உள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் பால்குட திருவிழா வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோயிலிலிருந்து பிரதான குடங்கள் முன்னே செல்ல தாரை தப்பட்டைகள், நாதஸ்வரம் இளதாளங்களோடு காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர்.
சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்தனர். நிறைவாக அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலை அடைந்து பால் குடங்களை சேர்ப்பித்தனர். இதையடுத்து தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் அபிஷேகம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே பழங்குளம் அடுத்த கீழப்புலி அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலவர் சன்னதி முன்பு பிரதான திருவிளக்கை வைத்திருந்தனர். அருள்மிகு முத்துமாரியம்மனுக்கு வெள்ளி முகக்கவசத்துடன் பட்டாடையும் கட்டி எலுமிச்சை மாலையோடு மலர் மாலைகள் சூட்டி பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்ததும் போற்றி மந்திரங்களை கூறி அம்மனாக பாவித்த பஞ்சமுக திருவிளக்குகளுக்கு பக்தியுடன் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். நிறைவாக நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திருவாரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோயிலில் தெப்பத் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் அருகே அமையப்பெற்ற கமலாய திருக்குளத்தில் வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட தெப்பத்தில் உற்சவர்கள் ஸ்ரீ மீனாட்சி கல்யாண சுந்தரேஸ்வரரை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து தீபம் காண்பித்தனர். பின்னர் தெப்ப உலா துவங்கியது. மங்கள வாத்தியங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க திருக்குளத்தில் மும்முறை வலம் வந்து ஆதித்தம்பதிகள் அருள்பாலித்தனர். ஏராளமானோர் பரவசத்துடன் தெய்வங்களை தரிசித்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கும் பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற சனி மகா பிரதோஷ காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் மூலவரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தியம்பெருமானுக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பக்தர்கள் தந்த மலர்ச்சரங்களை அணிவித்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஸ்ரீ நந்தி பகவானுக்கு ஆரத்தி காண்பித்தனர். காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் பூமி ஸ்தலமாக விளங்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஏலவார் குழலி உடனுரை ஸ்ரீ ஏகாம்பரநாதர் திருக்கோயிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு வாகன மண்டபத்தில் ரிஷபத்தின் மேல் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க பிரதோஷ நாயகரை சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல ஆதித்தம்பதிகளுக்கு தீப்பந்தம் பிடித்து தூபம் காட்டியபடி கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு வையாளி சேவையும் நடத்தி மீண்டும் வாகன மண்டபத்தில் குலுவிருக்கச் செய்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. கோயில் வளாகத்தில் சிறுமியர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு அருள் புரியும் மூலவர் ஸ்ரீ பெருவுடையாருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி நாகப்படிகை நிறுத்தி அலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டது. இதனிடையே மகாநந்திக்கும் எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகப் பொடி, மஞ்சள், மாவு கரைசல் உள்ளிட்ட பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் வஸ்திரத்துடன் பட்டு வஸ்திரம் கட்டி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரத்திகள் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் நந்தி பகவானையும் மூலவர் பெருவுடையாரையும் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் வந்தவாசி அருகே குயவரநடப்பு கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு தர்ம விநாயகர் திருக்கோயிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரருக்கும் அருள்மிகு சோமசுந்தரிக்கும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு நந்தியம்பெருமானுக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சாற்றி சுவாமிக்கும் மற்றும் அம்பிகைக்கும் விசேஷமாக அலங்காரம் செய்தனர். இதையடுத்து பிரதோஷ நாயகரை கைப்பலகை மேல் அமர்த்தி கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளோடு கோயிலை சுற்றி வலம் வந்ததும் வையாளி சேவையும் நடத்தப்பட்டது. நிறைவாக மூலவருக்கு ஆரத்தி காட்டி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி
வில்வத்தால் அர்ச்சனை செய்து சுவாமிக்கும் அம்பிகைக்கும் பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்துள்ள 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மடவார் வளாகம் அருள்மிகு சிவகாமி உடனுரை ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோயிலில் மூலவரை தரிசித்தவாறு அமர்ந்து அருள் புரியும் நந்தி பகவானுக்கு அபிஷேகப்பொடி, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரம் சாற்றி மலர் மாலைகளுடன் அருகம்புல்லும் வைத்து அலங்கரித்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்ததும் ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருளிய அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை சுமந்து கொண்டு சோமசூக்த பிரதட்சணம் நடத்தப்பட்டது. ஆலய வலம் முடிந்ததும் மூலவர் சன்னதி முன்பு நிறுத்தி உற்சவர்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் நந்தி பகவானுக்கும் நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம் காட்டி ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாட மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. மன்னார்குடியில் அமைந்திருக்கும் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ ஏகாம்பரநாதர் திருக்கோயிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் அருகம்புல் வைத்து நந்தி பகவானை அலங்கரித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. வாகன மண்டபத்தில் ரிஷபத்தின் மேல் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகர் தங்கக்கவச அலங்காரத்துடன் நின்று அருள் புரிய கோபுர தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் சன்னதி கொண்டுள்ள ஈசனை தரிசித்தபடி அமர்ந்திருக்கும் நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மஞ்சள், அபிஷேகப்பொடி, மாவு கரைசல், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஈசனுக்கும் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சந்தனத்தால் முகம் பிடித்து மலர் மாலைகள் சாற்றி முக்கன் முதல்வனை அலங்கரித்தனர். ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாட மூலவருக்கும் நந்தி பகவானுக்கும் ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தெய்வங்களை தரிசித்தனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள சின்ன கோயில் என அழைக்கப்படும் அருள்மிகு விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோயிலில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தியம்பெருமானுக்கு திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் நந்தி பகவானுக்கு வஸ்திரம் கட்டி பக்தர்கள் தொடுத்த மலர்ச்சரங்களோடு வில்வமாலை அணிவித்து அலங்காரம் செய்ததும் திருநாமங்கள் கூறி அர்ச்சனை நடத்தப்பட்டது. ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேதராக பிரதோஷ நாயகரும் எழுந்தருள தெய்வங்களுக்கு கோபுர தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக்க தீபமும் காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்கள் பிரதோஷ நாயகரோடு கோயிலை சுற்றி வலம் வந்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பாண்டமங்கலத்தில் உள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயிலில் நந்தி பகவானுக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அருகம்புல் மாலையுடன் வண்ண மலர்ச்சரங்கள் சூட்டி சந்தன குங்குமம் வைத்து அலங்கரித்தனர். தொடர்ந்து ஆரத்திகள் காண்பித்து ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. பின்னர் ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேதராக எழுந்தருளிய பிரதோஷ நாயகரை சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். கோயிலை சுற்றி வலம் வந்ததும் உற்சவ மூர்த்திகளை நுழைவு வாயில் முன்பு நிறுத்தி தீபம் காண்பித்தனர். வேலூர் கோட்டையில் இருக்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கும் அருகே அபிஷேக பீடத்தின் மேல் அம்பிகை சமேதராக எழுந்தருளியிருந்த பிரதோஷ நாயகருக்கும் பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் நந்தி பகவானுக்கு சந்தன காப்பு சாற்றி அருகம்புல் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். உற்சவர்களும் விசேஷ அலங்காரத்தோடு காட்சி தர மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் பிரதோஷ நாயகரை ரிஷபத்தின் மேல் எழுந்தருளச் செய்து பக்தர்கள் புடைசூழ ஆலய உலா புறப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த சிறுகடம்பூர் ஈசான்ய மூலையில் அமைந்திருக்கும் அருள்மிகு விசாலாட்சி உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோயிலில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்ததும் கைப்பலகை மேல் அமர்த்தி கொண்டு தூபதீபம் காட்டி மலர்கள் தூவியபடி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு தெய்வங்களை மேடைகள் மீது அமர்த்தி ஆரத்தி காட்டியதும் பெண்கள் ஆலம் கரைத்தனர். பிறகு திருநாமங்கள் கூறி பாடல்கள் பாடி பக்தர்கள் மனமுருக வேண்டி வழிபட்டனர். புதுச்சேரியில் அமைந்திருக்கும் அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலில் கொடிமரம் முன்பு அமர்ந்து நித்தமும் மூலவரை சேவித்தபடி இருக்கும் நந்திகேஸ்வரருக்கு மஞ்சள், அபிஷேகப்பொடி, தேன், பால் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் அருகம்புல் மாலைகளுடன் வெற்றிலை மாலை மற்றும் மலர்ச்சரங்கள் சூட்டி சந்தனம் வைத்து அலங்காரம் செய்தனர்.
ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க நந்தி பகவானுக்கு தீபாரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் நந்தியம்பெருமானை வணங்கி கோயில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் மாத சிவராத்திரி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்ற தெய்வ திருக்கல்யாணம். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவில் வெளிக்கோடை திருநாள். வண்ண மலர்கள் நடுவே காட்சி கொடுத்த உற்சவர் தாயார். பட்டீஸ்வரம் அருள்மிகு துர்க்கையம்மன் கோயிலுக்கு புதிய தேர். வைபவமாக நடைபெற்ற தேர் வெள்ளோட்டம். தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற சனிமகா பிரதோஷம், அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.